ஓகே சொந்தங்களே, கோயம்புத்தூர்ல இருந்து காலையில நாங்க வந்து வந்த இடம் வந்துட்டு இதுதான். நம்ம ஆனைக்கட்டி பக்கத்துல, ஆனைக்கட்டிக்கும் கேரளாவுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அகலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை, ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை நீங்க பாப்பீங்க, அதை பாருங்க. தண்ணியோட ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நாங்க குழந்தைகளை கூட்டிட்டு குடிக்க, எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா இதுவரை இருக்கும் நினைக்கிறேன். நான் இன்னும் இறங்கல. ரொம்ப தண்ணி ரொம்ப சின்னஸா இருக்கு. அதனாலதான் சரி பசங்களை ரெண்டு பத்தி நான் இப்படி அடிக்க வச்சிட்டேன். மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த பெண்ணு கொஞ்சம் ஓவரா நின்றோம்னா மழை பெய்யற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சீக்கிரம் கிளம்பலாம். நம்ம ரிட்டர்ன் வேற கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூர் அதாவது அகடை டு தமிழ்நாடு பார்டர். அகடை டு தமிழ்நாடு பார்டர் வந்து ரோடு வந்து செம்ம டேமேஜ், ரொம்ப பேட்சா போட்டு வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு பார்டர் வந்து கோயம்புத்தூர் வரையும் சூப்பர் ரோடு, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா போகலாம், நல்லா சூப்பரா போகும். இதெல்லாம் தரமா இருக்கும். விசிட் அடிங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, பசங்களோட வாங்க, ஜாலியா இருங்க. பாருங்க, நதியே நதியே காதல் நதியே. அதே மாதிரி என் பையன் ரொம்ப ஆசைப்படுறான் குளிக்கணும், இறங்கணும்னு. இறங்க முடியல. அவன் ரொம்ப ரொம்ப இறங்கி பாக்குறான். வேண்டாம் வேண்டாம் ஏன் அடுத்தது என் சின்ன பையன் வந்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் வாசம் தெளிச்சிட்டு இருக்கான் தண்ணியில. வீடியோ எடுக்கிறது வாழ்க்கை ஒரு வட்டம்னு என் மாமனார் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு சின்ன வட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா. ஞானும் இறங்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் என் பசங்கள்லாம் இறங்கி குளிக்க தொடங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் அந்த உள்ள சான்ஸே கிடைக்கல. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, அதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் போனோம். பட் வந்துட்டு நம்ம கேமரா பிடிக்கிறதுனால நம்ம கேமராமேனாக தானே இருந்தாகணும், என்ன பண்ணுறது. ஸோ அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த நேச்சரையும் அப்படியே நம்ம காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே நின்ட்டேங்க. எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணியை பார்த்தா நம்ம வந்து என்ஜாய் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஓகே மக்களே, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவர் அங்கே சாகசம் காட்டிகிட்டு இருந்தார். நான் ஸ்விம்மிங் பண்ணுறேன், அதை வீடியோ எடுன்னு. அது நான் எடுத்தேன். பட் அந்த கிளிப்பிங் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கும் நல்லா திட்டு வாங்கிட்டேன். அவர் கஷ்டப்பட்டு ஸ்விம்மிங் பண்ணார். நான் எடுத்த கிளிப்பிங் காணுமே. நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணலான்னு நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். இந்த வீடியோவே எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எடிட்டிங் பண்ண டைமே கிடைக்கல. அச்சோ பாவம் மனுஷன். அவரும் என்னென்னமோ விளையாட்டு காட்டிகிட்ருக்காங்க அவங்க பசங்களுக்கு.
சரி போட்டோம். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியில் விளையாண்டுட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாக எந்திரிக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டோம் மக்களே. ஓகே, சொன்ன மாதிரி பிளான் பண்ணி ஒன் டே ட்ரிப் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. என்ஜாய் பண்ணுறதெல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. ஒன் டே ட்ரிப்பு ஃபினிஷ் ஆக போகுது. இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் வரும்போது ஒரு ஃபேமிலியோட வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தா கொஞ்சம் கேம்ஸ் மட்டும் விளையாடுறோம். கேமோடு விளையாண்டுட்டு நீச்சல் அடிக்கிறது, பிடிக்கிறது, முழுகி விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வரும்போது ஃபுல்லாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.